26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாக இந்த கண் திருஷ்டிக்கான காரணங்களை ஜோதிட ரீதியாக நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? சனி ராகு ரெண்டு பேரும் லக்னத்தோடையும் ராசியோடையும் சம்மந்தப்பட்டுட்டாங்க, அதுவும் வலுத்து சம்மந்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட ஆறா ரொம்ப குறைஞ்சிரும். யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். என்னுடைய கை பொம்மையாக உன்னை என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற கண்ட்ரோலை யூஸ்வலாக மோர் தென் யூஸ்வலாக கொட்டாவி வர்றது, நிற்கிறதுக்கே கூட ஒரு எனர்ஜி இருக்காது, ஆல்வேஸ் டயர்டாக ஃபீல் பண்ணுறது. இன்னும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கண் திருஷ்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொன்று ஒரு சிம்பிளான விஷயம், ஒவ்வொரு மனிதனும் தன்னை ரொம்ப நேசிப்பான், தன்னை தவிர அடுத்தவனை அவ்வளோவா பிடிக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, பாவம் நீ எப்படியாவது முன்னேறிடும்பாங்க. முன்னேறிட்டு ஜெயிச்சுட்டு போய் நிற்கும் போது உதடு மட்டும்தான் பாராட்டும். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை பயப்படாமல் இருக்கணும், அதுக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்கணும்னா அந்த குழந்தை பிறந்த மருத்துவமனை இருக்குது இல்லையா, அந்த மருத்துவமனையில் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து வயிற்றுச்சலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய கப்பல் என்னுடைய கன்சல்டேஷனில் வரவங்க கிட்ட தயவு செஞ்சு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸையும் ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து நாங்கள் இது ரெண்டுலேருந்து வெளியில் வரணும், கணவன் மனைவியாக நாங்கள் என்ன பண்ணலாம்? கணபதி ஹோமம் உடனே வீட்டில் பண்ணுவோம். அதில் அதை பாதியாக கட் பண்ணி குங்குமம் கொஞ்சம் 1 ரூபி காயின்லாம் உள்ளே போட்டு, யார் தொழிலுக்கு முதலாளியோ அவங்களும் சுற்றி, தொழில் ஸ்தாபனத்தையும் சுற்றி, முச்சந்தியில் இரவு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் போய் உடச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல பரிகாரம். தொழில் செய்கிறவங்க தினம் குங்குமம், அந்த ப்ளூ கலரும் ஒரு பிளாக் கலரும் கலந்த மாதிரி இருக்க ஸ்மைல். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது வந்து ஒரு சைனீஸ் மெத்தடாலஜி. ஸோ அங்கே வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. பொதுவாகவே நம்ம ஜோதிடம் சார்ந்தும் சரி ஆன்மீகம் சார்ந்தும் சரி நிறைய தகவல்கள் பேசியிருக்கோம் மேம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண் திருஷ்டி. நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோனாலும் சரி, இல்லை ஒரு செல்வ செழிப்போடு இருந்தோனாலும் சரி, அதெல்லாத்தையும் தாண்டி மன நிம்மதியாக இருந்தாலும் சரி, என்ன இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையே மிகப்பெரிய திருஷ்டியாக எல்லாருக்குமே அமைதிடும். பொதுவாக இந்த கண் திருஷ்டிக்கான காரணங்களை ஜோதிட ரீதியாக நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஸ்ட்ராங்காகவே பாதிக்குங்க. ஏன்னா கண் திருஷ்டியை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ என்னை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறது தெரியுதே தவிர அந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்துக்கணும்னா என்ன செய்யணும், அதோடைய உண்மையான ஆழமான பாதிப்பு என்ன, எந்தெந்த விஷயங்கள் வரைக்கும் போய் அது அடியாளம் வரைக்கும் போய் பாதிக்குங்கிற விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள்கிட்ட பெருசாக கிடையாது. ஜோதிட ரீதியாக 2 கிரகம் கண் திருஷ்டிக்கு ரொம்ப காரணம், சனி, இன்னொன்று ராகு. இவங்க 2 பேருமே திருஷ்டியை அதிகமாக அட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சனி ராகு 2 பேரும் லக்னத்தோடையும் ராசியோடையும் சம்மந்தப்பட்டுட்டாங்க, அதுவும் வலுத்து சம்மந்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட ஆறா ரொம்ப குறைஞ்சிரும். ஆறா அப்படிங்கிறத பேசிக்காக எனர்ஜின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது யார் வேணாலும் உங்களை டாமினேட் பண்ணலாம், யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். என்னுடைய கை பொம்மையாக உன்னை என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற கண்ட்ரோலை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம். சந்திரனும் லக்னமும் பாதிக்கப்படவே கூடாது. யாரெல்லாம் தன்னுடைய சுயத்தை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களோ, அதாவது லோ செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கிறாங்களோ, அவங்க அதிகமாக கண் திருஷ்டி பாதிப்புக்கு ஆட்படுவாங்க. அடுத்தவங்களோட எனர்ஜி வந்து நம்மளை அடிக்கிறது, டாமினேட் பண்ணுறது தான் பேசிக்காக கண் திருஷ்டி. அது நல்லதோ கெட்டதோ, எத்தனை பேர் நல்ல கண்ணோட நம்மளை பார்த்துருவாங்க? பொதுவாக ஒருத்தங்களுடைய கண் திருஷ்டி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஒரு தனி நபருக்கு ஏற்படுத்தும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். போயிட்டு இருந்தேன், லைட்டாக தான் விழுந்தேன், காலில் பலமான அடி, ஒரு மாதம் எந்திக்க முடியல, அந்த மாதிரியான பிரச்சனை. பனைமரத்துலேருந்து கீழே விழுந்து தப்பிச்சவங்களும் இருக்கிறாங்க, புல் தடுக்கி விழுந்து அடிப்பட்டவங்களும் இருப்பாங்க. இந்த படத்தில் கூட புல் தடுக்கி பயில்வான்னு காமெடியெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் சின்னதாக விழுந்தாலும் பெருசாக அடிபடுறது, அதிகமாக கொட்டாவி விடுறது, யானிங், யூஸ்வலாக மோர் தென் யூஸ்வலாக கொட்டாவி வர்றது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாது, சேர் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து உட்கார முயற்சிப்போம். ஸோ நிற்கிறதுக்கே கூட ஒரு எனர்ஜி இருக்காது, ஆல்வேஸ் டயர்டாக ஃபீல் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கிறது, சாப்பிட்றது தூங்குறதே ஒரு கடமையாக நினைக்கிறது. இன்னும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கண் திருஷ்டி என்ன பண்ணும்
அப்படின்னா குளிக்கிறத ஒரு பெரிய வேலையாக நினைப்பாங்க. ஐயோ குளிக்கணுமா, அதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய வேலைகளே ஒரு பாரமாக மாற ஆரம்பிக்கும். தன்னை பற்றி ரொம்ப அந்த ஏற்கனவே லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் இல்லையா, அது இன்னும் தாழ்வு மனப்பான்மையாக மாறும். பயங்கரமாக தன்னை பற்றி இவங்களே நெகட்டிவாக பேச ஆரம்பிப்பாங்க. லேசாக உடம்பு சரியில்லைன்னாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தன்னைத்தானே ரொம்ப ஒரு நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். பொதுவாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம், அது சக்ஸஸாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு போகிறது எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி நடந்த ஒரு வாரத்தில் எனக்கு காய்ச்சல் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போகும். அப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறேன். சிம்பிள் காவியா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் அம்மாமார் பாட்டிமாரெலாம் சொல்லுவாங்க, போயிட்டு வந்துட்டு ஃபீவர் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அப்போவே தெரியும். நீ ஆடிட்டு போன, நல்லா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு போன அப்போவே தெரியும் இந்த மாதிரி நீ படுப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒன்றுமில்லை, பார்க்க நல்லா இருக்காளே, ட்ரெஸ் நல்லா இருக்கே, பளிச்சுன்னு இருக்கே, எங்கே வாங்கினேன்னு தான் கேட்பாங்க. அதை நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களோட கண் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. இன்னொன்று ஒரு சிம்பிளான விஷயம், ஒவ்வொரு மனிதனும் தன்னை ரொம்ப நேசிப்பான். தன்னை தவிர அடுத்தவனை அவ்வளோவா பிடிக்காது. பாசம், ஆசை, பாசம், அன்பெல்லாம் அது வேறு கான்செப்ட், நான் அதுக்குள்ளே வர ஆரம்பிக்கல. பட் யாராக இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பொறாமைன்னு வரும். தெரிஞ்சு பொறாமைப்படுறது வேற, தன்னை அறியாமல் ஒரு பொறாமைன்னு வரும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, பாவம் நீ எப்படியாவது முன்னேறிடும்பாங்க. முன்னேறிட்டு ஜெயிச்சுட்டு போய் நிற்கும்போது உதடு மட்டும்தான் பாராட்டும். ஆனால் நீ நல்லா இருப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறத மனசுல இருந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தானே நல்லாருன்னு அட்வைஸ் பண்ணோம், இப்போ ஏன் இவன் ஜெயிச்சதும் நம்மளால் தாங்க முடியலைங்கிறத அவங்க யோசிக்க மாட்டாங்க. தன்னை அறியாமல் வரக்கூடிய பொறாமை இதெல்லாம். ஒரு நகை போட்டுட்டு போகும்போது பெண்களுக்கு நகையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோ நகை இருந்தாலும் இந்த நகை நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்குறது ஒரு ஆதங்கம், ஒரு ஆழ்மன குமுறல், ஒரு ஜீவன்கிட்டருந்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அதோடைய வீரியம் அப்படிங்கிறது நம்மளை பாதித்து படுக்க வைக்கிறது. இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த பிறந்த குழந்தைய பார்க்க அன்பாக தான் கொஞ்சுவாங்க. இருந்தாலும் அது அந்த குழந்தைய ஒரு சில நேரங்களில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன விஷயம் செய்யணும்? காலில் ஒரு சின்னதாக கருப்பு கயிறு குழந்தைங்களுக்கு கட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், டவுனில் இருந்தாலும், சிட்டியில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் காவல் தெய்வம்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த காவல் தெய்வத்துக்கு மாதத்தில் அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ₹1, ₹11, ₹21, ₹51, ₹101 இதில் என்ன முடியுமோ இந்த காசை அந்த காவல் தெய்வத்தோட உண்டியலில் போட்டுறது. குழந்தைங்க எங்கேயாவது போய் பயந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பயந்துட்டு சாப்பிடாது, தூங்காது, அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அப்பெல்லாம் கூட இந்த மாதிரி காவல் தெய்வங்கள், தெரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போய் இந்த மாதிரி காசு முடிஞ்சு வச்சு போட்டுட்டு வர்றதுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இமீடியட் ரிலீஃப் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை பயப்படாமல் இருக்கணும், அதுக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்கணும்னா அந்த குழந்தை பிறந்த மருத்துவமனை இருக்குது இல்லையா, அந்த மருத்துவமனையில் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு முடிஞ்சு அந்த குழந்தையோட தொப்புள் கொடி இருக்குது, அந்த தொப்புள் கொடியோடு சேர்த்து முடிஞ்சு அந்த குழந்தை படுத்து தூங்கக்கூடிய தொட்டிலில் கட்டி விட்டுறணும். அந்த தொட்டிலுக்கு அடியிலையோ இல்லை தொட்டிலையோ ஏதாவது ஒரு இரும்பை கட்டி விட்டுறதும் ரொம்ப விசேஷம். கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும். இரும்புங்கிறது சனியுடைய உலோகம், கண் திருஷ்டியை கொடுக்கறது சனி கிரகம்னு நான் சொல்லியிருந்தேன். இரும்பை கட்டி விடும்போது கண் திருஷ்டி அண்டாது. ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே ஒரு கண் திருஷ்டி வரும். இப்படி இவன் மட்டும் நல்லா படிக்கிறா, எப்படி இவன் மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், நம்ம கூட தானே இருந்தாங்க. ஸோ இது சாதாரணமாக சொன்னாலும் அது திருஷ்டிக்கு தான் வழிவகுக்குது. அப்படிங்கும் பொழுது படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க பெற்றோர்கள் கண் திருஷ்டிக்காக என்ன விஷயம் செய்யலாம்? கற்பூரம் சுற்றி வைக்கிறது ரொம்ப ஃபெமிலியராக திருஷ்டிக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். கற்பூரம், ஒரிஜினலான கற்பூரம் இருக்கும்போது அதில் ஒரு வகையான திரவம் இருக்குது. அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது, சுவாசிக்கும் போது நம்மளோட மென்டல் அலைன்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை கிளியர் பண்ணும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது கொடுக்குது. இது சயின்டிஃபிக்கலையும் ப்ரூவன். ஸோ அதனால் கற்பூரம் சுற்றி வைக்கிறது வெள்ளிக்கிழமை தோறும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வர்றது படிக்கக்கூடிய பசங்களுக்கு, நார்மலாக டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிட் லெவல் கண் திருஷ்டின்னு இருக்கும் இல்லையா, ரொம்ப பாதிப்பு இல்லாது ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு திருஷ்டி வரும். ஸோ அதுங்களுக்கு என்ன திருஷ்டி வரப்போகுது, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கு, அழகாக இருக்குது, படிக்குதுன்னு வரும். ஸோ அதுக்கு கற்பூரமே போதுமானது. கற்பூரத்தை சுற்றி வைக்கிறது விசேஷம். பாரு, இவங்க 2 பேரும் மட்டும் ஹாப்பியாக இருக்காங்க,
பாரு இவங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, 2 பேரும் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திருமணமான கணவன் மனைவியை பார்த்து மற்றவங்க கண்ணு வைக்கிறாங்கங்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த திருஷ்டியெல்லாம் கழிக்கணும்னா அவங்க என்ன மாதிரியான கண் திருஷ்டி பரிகாரம் செய்யணும்? இது வந்து வைத்தறிச்சல், இது வந்து அட்மைரேஷன் கிடையாது. ஏன்னா பாரு நல்லா இருக்கான், எனக்கு நல்ல ஒய்ஃப் கிடச்சிருச்சு, நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆக போகிறான், இல்லை நல்ல பையன், இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருச்சே, நமக்கு இது அமையலையே, இது வந்து வைத்தறிச்சல். இது வந்து ரொம்ப மோசமானது. திருஷ்டி வேறு, அது அந்த அட்மைரேஷனில் வர்றது வேறு, குழந்தை அழகாக இருக்குது கொஞ்சிறது வேறு, படிக்குது நம்ம பிள்ளை படிக்கலையே அது கூட வேறு. ஒரு ஆதங்கம் தான். நகையை பார்த்து பண்ணுறதெல்லாம் ஒரு பெருமூச்சு விடுறது, ஏங்குறது, ஆதங்கப்படுறது தான், இதெல்லாம் வைத்தறிச்சல். ஸோ வைத்தறிச்சலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய கப்பல் என்னுடைய கன்சல்டேஷனில் வரவங்க கிட்ட தயவு செஞ்சு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸையும் ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைக்காதீங்க. ரீல்ஸே பார்ப்போம் இன்ஸ்டாகிராமில், மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் ஆஃப்டர் போஸ்டிங் அவர் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2 பேருக்கும் வர சண்டைகளெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உண்மை. இதைத்தான் நம்ம ஜோதிடத்துலேயும் சாஸ்திரத்துலேயும் காலகாலமாக சொல்லிட்டு வரோம். வேணும்னே போய் திருஷ்டியை வாங்காதீங்க, வைத்தறிச்சலை வாங்காதீங்க, வேணாம். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறது வந்து உங்களோடது. அதை ப்ரைவேட்டாக வைக்கும்போது தான் அதோட அழகையும் இனிமையும் நீங்களே சுவைச்சு ரசிக்க முடியும். அதை ஒரு பொழப்பாக வச்சு ரீல்ஸ் போட்டு விளாக் போடுறவங்க வேறு, நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். அதுக்காக எதுவுமே போடாமல் இருங்கன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் போடாதீங்க. அதிகமாக சண்டை வரும்போது அஷ்டம சனி ஜென்ம சனிலாம் நடந்துட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சனியும் ராகுவும் ராசியோட தொடர்பு கொண்டு போது நம்ம வந்து கண் திருஷ்டியை வாங்குவோம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ம சனி அஷ்டம சனியெல்லாம் நடக்கும்போது இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நிறைய திருஷ்டி அட்ராக்ட் ஆகும். ஒன்றுமில்லை, அந்த ஃபோட்டோ கீழே கமெண்ட் பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு மறைச்சு நாங்கள் ஃபோட்டோ போட்டோம், நாங்கள் வெளியே போயிட்டு வந்தது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னை கொஷின் பண்ணாங்க, எங்கள் அப்பா பார்த்துட்டு கொஷின், உங்கள் அம்மா ஏன் கேள்வி கேட்குறாங்கன்னு சண்டை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்பை ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். தேவையில்லாத இடங்களில் வந்து போஸ்ட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் கொடுக்குறது வந்து கப்பிள் கண்டிப்பாக அதை வந்து குறைச்சிக்கணும். இந்த காலத்தில் வந்து இது ஒரு நவநாகரிகமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதை குறைக்கும் போது வாழ்க்கை நல்லா இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அப்போ இது எவ்வளோ சீப்பான விஷயங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்போ அவங்களுக்கான பரிகாரம் இதே தான். எஸ், லைஃப்பை வந்து ப்ரைவேட்டாக வைக்கிறது இது ஒன்று. 2வது, தன்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணக்கூடாது, ஓவர் ஷேரிங் கூடாது. என் ஹஸ்பண்ட் என்னை எப்படி பார்த்துப்பாரு தெரியுமா, எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு தெரியுமா, இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. இதை பண்ணும்போது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அதை உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணாமல் கூட இருக்கலாம். இது வந்து வேண்டாம். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துக்கிறது அவர் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றம். அதை ஏற்றுக்கிற நீங்கள் பாக்கியசாலி, சந்தோஷமாக அனுபவிங்க, வெளியில் சொல்ல வேண்டாம். இந்த 2 விஷயங்களே பண்ணக்கூடாது. ஆன்மீக ரீதியாக ஒரு பிராயச்சித்தம் நடந்து போச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் இது 2லேருந்து வெளியில் வரணும். கணவன் மனைவியாக நாங்கள் என்ன பண்ணலாம்? கணபதி ஹோமம் உடனே வீட்டில் பண்ணுங்கள். நிறைய கண் திருஷ்டி இருக்குது, அடிக்கடி பிரச்சனை வந்துடுது, பிரியலாமான்னு கூட யோசிக்கிறோம். மாமனார் மாமியாரால் அப்பா அம்மாவால் சண்டை வருது உள்ள, பொண்ணை பெற்ற அம்மா அப்பாவாக இருக்கட்டும், பையனை பெற்ற அம்மா அப்பாவாக இருக்கட்டும், ஒரு லைனுக்கு மேலே உள்ளே வராங்க அப்படின்னா பிரச்சனை தான். 3rd பர்சனுங்கிற வார்த்தை ஏன் வருதுன்னா, திருமண வாழ்க்கையில் 2 பேர் தான். ஃபஸ்ட் பர்சன் கணவன், 2nd பர்சன் மனைவின்னு வச்சுக்கலாம், இல்லை ஃபஸ்ட் பர்சன் மனைவி, 2nd பர்சன் கணவன் வச்சுக்கலாம். இவங்களுக்கு அடுத்து யார் வந்தாலும் 3rd பர்சன். அதனால தான் அந்த வேர்டு 3rd பர்சன்னு வந்தது. ஸோ நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணாமல் எல்லாரையும் விட்டு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்களே உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில், உக்கிர தெய்வமாக இருக்கணும், போய் எலும்பிச்சை மாலை சாத்துங்க. சாத்திட்டு எங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போகணும். போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி என்ன இருந்தாலும் விலகணும். எங்களுக்கு வந்து இன்னையிலேருந்து சந்தோஷம் வரணும். யாருக்கெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையோ அவங்க கண் பார்வையிலேருந்து எங்களை மறைச்சி பாதுகாப்பாக வச்சுக்கோ, இப்படி சொல்லி வேண்டணும். என் வாழ்க்கையை யாரெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து என்னை பாதுகாத்து வை வேண்டிட்டு, அந்த அம்பாளுக்கு ஒரு எலும்பிச்சம்பழை சாத்திட்டு, ஒரு எலும்பிச்சம்பழம் மட்டும் உங்கள் கையில் வாங்கிட்டு வந்து வீட்டு நிலவாசலில் 3 நாள் வச்சுருந்து ஏதாவது ஒரு நீர்நிலையில் விட்டுருங்க. கிணறு எங்கேயாவது இருந்ததுன்னா கூட அதில் போட்டுருங்க. இனஃப், நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த கண் திருஷ்டியை எப்படி நிவர்த்தி செய்யணும்? ஒவ்வொரு தொழிலையும் கஷ்டம் இருக்குது, நிற்கிறவனுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தொழில் திருஷ்டிங்கிறது ரொம்ப மோசமானது காவியா. ஏன்னா இந்த தொழில் போட்டி பொறாமை மூலமாக தான் ரொம்ப ஒரு கெட்ட செயல்களுக்கும் அந்த அப்போனன்ட் பர்சனுங்கிறது போகிறது. உன்னை எதுக்கணும் அழிக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்கிறேன், அவங்க போய் 4 பேர்கிட்ட ஏமாறுறது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது செய்கிறது, 2 சைடும் அது ஒரு நெகட்டிவிட்டியை உண்டு பண்ணிடும். ஸோ தொழிலில் வந்து திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப வெண்பூசணிக்காய்
அதில் அதை பாதியாக கட் பண்ணி குங்குமம் கொஞ்சம் 1 ரூபி காயின்லாம் உள்ளே போட்டு யார் தொழிலுக்கு முதலாளியோ அவங்களும் சுற்றி தொழில் ஸ்தாபனத்தையும் சுற்றி முச்சந்தியில் இரவு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் போய் உடச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல பரிகாரம். தொழில் செய்கிறவங்க தினம் குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெகட்டிவ் எனர்ஜி டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய அந்த கர்மா, பேட் கர்மா, கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து அண்டை விடாது பண்ணிடும் குங்குமம் வைக்கிறது. அல்லது ஏதாவது ஹோமம் நடத்துகிறீங்கன்னா ஹோமத்தில் கருப்பு மை இருக்கும் இல்லையா, கருப்பு மை வச்சுக்கிறதெல்லாம் திருஷ்டிக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். கண் திருஷ்டி அண்டக்கூடாதுன்னு தான் கருப்பு மை வச்சுப்பாங்க. இப்போ கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஈவில் ஐஸ் ஆர் ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அழகான ஃபோட்டோவை நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறோன்னாலும் கூட கீழே வந்து அந்த ஈவில் ஐஸ் ஸ்மைலி போடுறோம். ஸோ இதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவ்வளோவா அந்த கண் திருஷ்டி வராதுன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த ப்ளூ கலரும் ஒரு பிளாக் கலரும் கலந்த மாதிரி இருக்க ஸ்மைல். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது வந்து ஒரு சைனீஸ் மெத்தடாலஜி. ஸோ அங்கே வந்து அந்த ஈவில் ஐ அப்படிங்கிறத சிம்பாலிக்காக இந்த ஒரு ஐகான் யூஸ் பண்ணி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலியமாக இப்போது ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸாக இருக்குமா ரொம்ப ட்ரெண்டு. தன்னை அறியாமல் ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணும்போது அந்த ஈவில் ஐயுமே போட்டுட்டு போஸ்ட் பண்ணுறது. இதை போட்டோன்னா நமக்கு வந்து கண் திருஷ்டி வராதுன்னு. அதுக்கும் கண் திருஷ்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படியா? ஆமாம், அதெல்லாம் ஃபேன்சியாக நிறையா போஸ்ட்டுக்கு அப்படி தான் போட்டு அதெல்லாம் சும்மா போட்டுக்கலாம். அதில் வந்து இப்போது பிரேஸ்லெட்ஸ் வருது, வால் ஹேங்கிங்ஸ் வருது. யாராவது பிஸ்னஸ் அதை வச்சு பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களை நான் பர்சனலாலாம் அட்டாக் பண்ணலை, பட் இதுதான் உண்மை. அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுங்க. ஒரு எக்ஸ்டெண்டுக்கு தான், ஒரு எக்ஸ்டெண்டுக்குன்னு கூட அதெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. அது வந்து எந்த முகாந்திரமும் இல்லாதது. அது எனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து முகாந்திரம் இல்லாததுங்கிறத நம்மளால் ப்ரூவும் பண்ண முடியாது. இப்படி ரெட் கலரில் ஹார்ட் சிம்பிள் போட்டால் உடனே அது லவ்வாக மாறிடாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஈவில் ஐயை போட்டு விட்டோன்னா உடனே நமக்கு ஈவில் ஐ போய்டும்லாம் அர்த்தம் கிடையாது. அது சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, ஃபேண்டசிக்கு, ஜாலிக்கு யூ கேன் யூஸ். இப்போ வந்து நம்ம வீட்டில் மற்றவங்களுடைய கண் திருஷ்டி அண்டாமல் இருக்கணும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்க கண் வச்சாங்கனாலுமே அது நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடுகளிலையும் அலுவலகங்களிலும் கண் திருஷ்டி படாமல் இருக்க வைத்துக்கொள்ள வேண்டிய உபகரணம், பொருட்கள்னால் அது என்னது? கல்லுப்பு கண்டிப்பாக வச்சுக்கணும். பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து இருக்குதுன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக ஒரு வீட்டையே வந்து நம்ம ஒரு மளிகை கடையாக மாற்றிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீட்டை சுத்தமாக வைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ கண் திருஷ்டின்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே புகுந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கண்ணாலலாம் பார்க்க முடியாது. ஒரு சொல்லுக்கு சொல்கிறேன். வீட்டில் நூலாம்படை இருக்குது, ஒட்டடை இருக்குது, ஒரு டர்ட் இருக்குது, குப்பையாக வச்சுருக்கிறீங்க, கிளம்ஸியாக வச்சுருக்கிறீங்க, துணியை மடிக்காது போட்டிருக்கிறீங்க, துவைக்காது போட்டிருக்கிறீங்க, அந்த இடங்களில் தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அக்யூமுலேட் ஆகும். கொசுக்களுக்கும் ஈக்களுக்கும் எப்படி அசுத்தமான தண்ணீர் ரொம்ப பிடிக்குமோ, நெகட்டிவ் எனர்ஜிக்கு குப்பையாக இருக்கிற வீடு ரொம்ப பிடிக்கும். அக்யூமுலேட் ஆகி மல்டிப்ளை ஆகும், அதிகமாகும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு அசுத்தமான வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இருக்கக்கூடிய மனநிலை சுத்தமான வீட்டுக்குள்ளே நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன். இன்னொன்று, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த வாசனை திரவியங்கள், கல்லுப்பு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. கடல் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கடல் தண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ நிறைய இடங்களில் அலோவ் பண்ணுறது இல்லை. முடிஞ்சதுன்னா எடுத்துகிட்டு வாங்க. கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டு எல்லா மூலைகள்லையும் தெளிச்சு விட்றது திருஷ்டியை போக்கும். முடியலை அப்படின்னா கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி ஒவ்வொரு மூலைகள்லையும் வார வெள்ளிக்கிழமை தெளிச்சு விட்றது. டெய்லி தீபம் ஏற்றுறது, கந்த சஷ்டியை டெய்லி வீட்டில் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் கண் திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜியை நல்லா குறைச்சி கொடுக்கும். கண்டிப்பாக. தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களில் வருடத்துக்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம்ங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நடத்தணுங்க. ஸோ ஹோமங்களுக்கெல்லாம் ஒரு பிரத்யேகமான ஒரு பலன்கள் இருக்குது. கடவுளை நேரடியாக சென்று அடையக்கூடிய ஒரு விஷயந்தான் ஹோமம். ஹோமத்தில் நீங்கள் போடுற பொருட்கள் எல்லாம் தேவர்களுக்கும் கடவுளுக்கும் தான் போய் சேருது. நெருப்புங்கிறது ரொம்ப தூய்மையானது. ஸோ அந்த நெருப்பை மூட்டி அந்த யாகம் வளர்க்குறோம், ஹோமம் வளர்க்குறோம். அதோடைய பலன்கள்லாம் உங்களை கண் திருஷ்டிலேருந்து நல்லபடியாக காப்பாற்றும். திருநங்கைகளுக்கு உதவுறது, கடைக்கு அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு காசு கொடுக்கறது, இல்லை கடைக்கு கூப்பிட்டு அவங்கள சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண 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 புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வலுக்கும், தொழில் லாபங்கள் எல்லாம் மேம்படும். பொதுவாக கண் திருஷ்டி சார்ந்த நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் பதில் சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும். கண் திருஷ்டி அவங்கள அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த காணொலி வழிவகை செய்யும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி காவ்யா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும்
26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.